Hi மக்களே, welcome to the online classes. இன்னைக்கு கிளாஸ்ல நாம silkworm genetics and their practical uses in the commercial point of view பத்தி பார்ப்போம். நான் உங்களோட டீச்சர் விக்னேஷ். வாங்க டாபிக் உள்ள போலாம். Most important insect in the genetic study, அதாவது பேசிக் ஜெனட்டிக் ஸ்டடியில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் எதுனா ட்ரோசோஃபிலா தான். அது ஏன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் இந்த ஜெனட்டிக் ஸ்டடி ஏன் அதர் இன்செக்ட்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு தேர் ஷார்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் their lesser number of chromosome. Yes, they are only having 2 pairs of chromosomes. இதான் வந்து அதில் ஜெனட்டிக் ஸ்டடீஸில் ட்ரோசோஃபிலாவை நம்பர் 1 இன்செக்டாக வச்சுருக்கு. ஸோ ஃபாலோட் பை தட் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் இன் த பேசிக் ஜெனட்டிக் ஸ்டடீஸ்னு பார்த்தோம்னா சில்க்வார்ம்ஸ் தான். சில்க்வார்ம்ஸ் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா டியூ டு தர் நம்பர் ஆஃப் ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ் இன் த எக், லார்வல், பியூப்பல் அண்ட் அடல்ட் ஸ்டேஜஸ். ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ் தான் வந்து ஜெனட்டிக் ஸ்டடீஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும்போது தான் நாம் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஜெனட்டிக்கல் மேனிப்புலேஷனும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ் இட் இஸ் மோர் இன் கேஸ் ஆஃப் சில்க்வார்ம்ஸ். ஃபாலோடு பை தட் ட்ரோசோஃபிலால் இருக்கிற மாதிரியே இதோடைய லைஃப் சைக்கிளும் கம்பேரிட்டிவ்லி ஷார்ட்டர் தான். அண்ட் which enables us to go for 4 to 6 generation to be bred in a single year in case of the multivoltine races. ட்ரோசோஃபிலாவை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட முடியும். லேபில் இருக்கிற ரெசிடியூஸில் கூட வரக்கூடியது தான் வந்து இந்த ட்ரோசோஃபிலா. அதே மாதிரி தான் மல்பெரியும். இட் இஸ் ஈஸி டு பி மல்டிப்ளைட். ஏன்னா மல்பெரி பிளான்ஸ் வந்து ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஒய் மல்பெரி இஸ் த செகண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் இன் த ஜெனட்டிக் ஸ்டடீஸ். கம்மிங் டு த குரோமோசோம் நம்பர், as we all know that குரோமோசோம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஒரு செல்லுனா செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிறது தான் குரோமோசோம். குரோமோசோம்குள்ளே இருக்கிறது தான் வந்து டிஎன்ஏ, த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஆர்கானிசத்துடைய குரோமோசோம் நம்பர் குறிப்பிடும்போது வந்து அதோடைய ஹேப்லாய்ட் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் 28 மீன்ஸ் 28 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம். ஸோ பாம்பிக்ஸ் மொரி இஸ் ஹேவிங் 28 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம். அதோடைய ஆன்சஸ்டர் பாம்பிக்ஸ் மேண்டரினா பார்த்தோன்னா அதுக்கு வந்து 27 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. வாட் இஸ் மீன் பை 6 லிமிட்டட் கேரக்டர்ஸ் இன் சில்க்வார்ம்? 6 லிமிட்டட் கேரக்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் சீன் இன் ஒன்லி ஒன் செக்ஸ். தட் மீன்ஸ் எய்தர் இன் த மேல் ஆர் த ஃபீமேல் தான் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் வில் பி ப்ரெசன்ட். அதை வச்சு தான் வந்து மேலையும் ஃபீமேலையும் வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். தோஸ் கேரக்டர்ஸ் வில் பி கால்டு செக்ஸ் டிட்டர்மைனிங் கேரக்டர்ஸ். ஹியூமன்ஸில் செக்ஸ் டிட்டர்மைனிங் குரோமோசோம் எதுன்னு பார்த்தோம்னா ஒய் குரோமோசோம். XY குரோமோசோம்னு இருக்கும்போது வந்து அது வந்து மேல் ஆகவும், இல்லை வந்து XX அப்படின்னு இருக்கும்போது வந்து அது வந்து ஃபீமேல் ஆகவும் இருக்குது. தட் மீன்ஸ் மேல் இன் கேஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் மேல்ஸ் வந்து ஹெட்ரோகேமேட்டிக், ஃபீமேல்ஸ் வந்து ஹோமோகேமேட்டிக். அதோடைய ஆப்போசிட் தான் வந்து இன் சில்க்வார்ம். ஃபீமேல் தான் வந்து ஹெட்ரோகேமேட்டிக் அண்ட் த மேல்ஸ் ஆர் ஹோமோகேமேட்டிக். தட் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் Z and W chromosome in case of females and 2Z in case of males. So in silkworm W chromosome is strongly female determining, or we can call it the sex determining chromosome. சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆட்டோசோமல் அல்லீல்ஸ்னா வெஜிடேட்டிவ் செல்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது வெஜிடேட்டிவ் குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து ஃபீமேல் குரோமோசோம், ஃபீமேல் டிட்டர்மைனிங் குரோமோசோம், தட் மீன்ஸ் W குரோமோசோமில் வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லோகேட்டிங் டு த W குரோமோசோம் தோஸ் கேரக்டர்ஸ் இன் த autosomal alleles like egg color, larval marking and the cocoon color. These characters are transferred to the female determining chromosome, that is W. இந்த மாதிரி டிரான்ஸ்லோகேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிரான்ஸ்லோகேட்டட் W குரோமோசோம் expresses the autosomal dominant genes only in females. ஸோ ஃபீமேல்ஸில் மட்டும்தான் those characters லைக் எக் கலராக இருக்கட்டும், இல்லை லாரோவுடைய மார்க்கிங்ஸாக இருக்கட்டும், இல்லை கக்கூனுடைய கலர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒன்லி வில் பி எக்ஸ்பிரஸ்டு ஒன்லி இன் த ஃபீமேல்ஸ். ஸோ தட் மேக்ஸ் அஸ் ஈஸி டு டிஸ்கிரிமினேட் த செக்ஸ் ஆஃப் த சில்க்வார்ம் இன் தர் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 6 லிமிட்டட் ரேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் CSR2ல் அதோடைய கக்கூனுடைய கலர் வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா, அதாவது எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஃபீமேல் கேரக்டராக இருக்குது அப்படின்னா நாம் அதை வந்து செக்ஸ் லிமிட்டட் கேரக்டர்ஸை வச்சு அதை வந்து ஈஸியாக மேல் அண்ட் ஃபீமேலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் இட் வில் பி இன் எல்லோ கலர், ஸோ வி கேன் ஈஸிலி டிவைட் தம் the white color as a male one and the yellow one as a female one.
or it may be any characters like the larval marking present only in the females. இப்போ ஃபீமேலில் மட்டும்தான் லார்வல் மார்க்கிங் இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கிங் இருக்கிற லார்வாஸை மட்டும் வந்து ஈஸியாக நம்ம ஃபீமேல் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட முடியும். These are some examples of sex limited races that is developed. So what are all the advantages of using the sex limited characters in sericulture அப்படின்னு பார்த்தோம்னா, the most important thing to be used, most important place where we use the sex limited characters ன்னு பார்த்தோம்னா commercial silkworm egg producing unitல it is so effective. Because we need to do the breeding works for the F1 hybrid purpose it's so useful. Followed by that the selfing can be completely avoided. Selfing அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் வெரைட்டியோடைய மேல் அண்ட் ஃபீமேல்ஸே தொடர்ந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா the inbreeding depression வரும் due to the continuous breeding inside the particular group. That can be avoided when we know the sex limited characters. அதே மாதிரி less labor requirement. Sex determining characters இருக்கிறதுனால we don't need much of the labors. With the less labor requirement வந்து நம்ம வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியும் without the use of the skilled labor also. Anyone can separate it. அதே மாதிரி rearing only the male silkworms. In the commercial rearing unitல பார்த்தோம்னா the quality of the silk matters. குவாலிட்டி ஆஃப் த சில்க் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா the male silkworms உடைய quality is better. So when we know the sex limited characters we can go for rearing only the male silkworms in the commercial rearing unit. And another important thing is it is giving opportunity to conduct sex separated rearings. It is also possible when we know the sex limited characters in the particular silkworm. That's all about the advantages and the today's class. Let's move to the questions. So first question, purpose of grainage in sericulture is to produce commercial silk, to produce silkworm eggs, reeling work of pupa, and all of the above. Second question, which is homogametic sex in silkworm, male, female, both A and B, or none of the above? Choose it. What is the benefit of sex limited characters in silkworm? High labor intensive, to do selfing, to do sex separated rearing, or all of the above. Next question, which gives more silk in commercial silkworm rearing? Female silkworm, male silkworm, both A and B, or silk production is not related with male or female silkworm? இதுடைய ரைட்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். until then bye bye.